ஹalleluya, தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஜனவரி 15ஆம் தேதி. ஜனவரி 15ஆம் தேதி என்றாலே ஒரு விசேஷமான நாளாக இருக்கு என்னுடைய வாழ்க்கையில. ஏனென்றால் ஜனவரி 15ஆம் தேதியே கல்வரி இவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் என்ற பெயரோடு இந்த மினிஸ்ட்ரியை 43 வருஷங்கள் முன்பாக தேவன் தொடங்க உதவினார். 44ஆம் வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிற சந்தர்ப்பமாய் தேவன் இந்த கடந்த காலமெல்லாம் காத்த விதத்தை, படிப்படியாக இந்த ஊழியத்தை பெருக செய்த விதத்தை, அவருடைய வாக்குத்தத்தங்களை, அவருடைய வார்த்தைகளை நினைவுபடுத்திக் கொண்டு நம்பத்தக்க தேவன் அவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று என் வாழ்க்கையில் எப்படி நிரூபித்தார் என்பது உங்களோடு பகிர வேண்டும் என்று. ஏனென்றால் நீங்களும் கண்ணார இந்த 43 வருட ஊழியத்தில், சொல்லப்போனால் 54 வருடங்களாக நான் ஊழியம் செய்கிறேன். ஆனால் விசேஷமாய் 43 வருடங்களாக விசேஷமாக ஊழியம் தொடங்கும்படியாக நேர்ந்தது. இந்த விஷயங்களிலே தேவன் எவ்வளவு பெரியவர் என்று எல்லா கனமும் மகிமையும் அவருக்கு செலுத்தும்படியாக, ஊழியத்துக்கு வர பயப்படுகிறவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும்படியாய், தேவ ஊழியம் என்பது எவ்வளவு விலையேற பெற்றது, கனம் உள்ளது என்று, தேவன் அழைத்தவர்களை எப்படி ஆசீர்வதிப்பாரு, எப்படியாக அவர் பயன்படுத்துவார் என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக் கொள்ளத்தக்கதாக கூடி வந்திருக்கிறோம். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என் வாழ்க்கையில கடந்த நாட்கள் எல்லாம் நீர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து, இந்த சாட்சியின் மூலமாய் அநேகருடைய மகத்துவத்தை உணர்ந்து, அவர்கள் அழைப்பை உணர்ந்து உமக்கு ஒப்புக் கொடுக்கும்படியாக ஒவ்வொருவரோடும் நீர் பேசும்படியாக இந்த நேரத்தை ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அது 1971ஆம் வருஷம் பிப்ரவரி 15ஆம் தேதி இந்த பைபிள் என்னுடைய கைக்குள்ள வந்தது. அன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்ட நாள். அது 1971வது வருஷங்க. இந்த 15ஆம் தேதி என்பது எல்லாம் அப்படி ஏன் சேர்ந்து வருதோ தெரியல. ஆனா தேவனுடைய நிர்ணயம் வெளிப்படுத்தப்பட்டது கூட ஜூலை 15ஆம் தேதி. ஜூலை 15ஆம் தேதி அன்று காக்கிநாடாவிலே இருந்த நான் என்னுடைய படிப்பை, என் குடும்பத்தை, என் வருங்காலத்தை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து சென்னைக்கு வந்த நாள் ஜூலை 15ஆம் தேதி. 1971வது வருஷம் ஜூலை 15ஆம் தேதி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த நாள் அது. அன்றையிலிருந்து கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் கிட்ட 1983 வரை தேவ ஊழியர்களின் அதிகாரத்தின் கீழே தேவனுடைய ஆலயத்துல என்னுடைய தியாலஜிக்கல் ஸ்டடீஸ்ல, பிராக்டிக்கல் ட்ரைனிங்ல, முழங்கால் மேல பைபிள் படிப்பதற்கு, வாசித்த வசனத்தை தியானித்து ஜீரணித்துக் கொள்ள, ஆத்தும பாரம் கொண்டு சென்னையில சந்து பொந்துகளுக்குள்ள சென்று, ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு சென்று, ஜெயில்ஸ்க்கு சென்று, ஸ்கூல்ஸ்க்கு சென்று, அங்கங்கே எங்க கிடைத்தால் அங்கே தெலுங்கு ஜனங்களை பிடித்துக் கொண்டு அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி ரட்சிப்புக்குள்ளே நடத்த 9 வருடங்கள், கிட்டத்தட்ட 10 வருடங்கள் தேவன் பயன்படுத்திக் கொண்டார். அதன் பிறகு ஒரு 2 வருஷங்கள் ஒரு மிஷனரியாக நீலகிரி ஃபுட் ஹில்ஸ்ல இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் செட் செய்து கிட்டத்தட்ட 40 கிராமங்களிலே சுவிசேஷத்தை அறிவிக்க, அந்த இருளர் மக்களிலே அநேகர் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற அங்கு விதைக்கப்பட்ட சுவிசேஷம் கிரியை செய்து இன்றைக்கு அங்க இருக்கிற வாலிபர்கள் அங்கே ஊழியர்களா மாறி இருக்கிறாங்க என்பது அற்புதமான விஷயங்க. ஒருவரை தேவன் தெரிந்து கொண்டால், அந்த ஒருவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால், தேவன் அவங்களுக்குள் தனக்கு இருக்கின்ற யோசனைகள் எல்லாம் எப்படி நிறைவேற்றுவார் என்பது என் வாழ்க்கையிலே நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். இன்றைக்கு உங்க வாலிப பிள்ளைகளை தேவனுக்கு அர்ப்பணிங்க.
வாலிபர்களே, உங்களுக்கு தெய்வ அழைப்பு இருக்கு என்று நீங்க உணரும் பொழுது தாமதம் பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, வருங்காலத்தை குறித்து வேதனைப்படாதீங்க. உண்மையா என் வாழ்க்கையில உலகத்துல நான் வாழ்ந்த போது இந்த உலக ஆடம்பரங்களோடு என் அப்பா வீட்டில் இருந்த போது எனக்கு எந்த குறையுமே இல்லைங்க. ஆனா சமாதானம் இல்ல. ஆனால் இயேசாண்டவர் என் வாழ்க்கையில பிரவேசித்த பிறகு ஒரு 18 வயது டீனேஜராக என் வாழ்க்கையில உண்மையான ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றேன். நிஜமா சொல்றேன், அன்றைக்கிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் திரும்ப என் இயேசாண்டவரை விட்டுவிடவில்லை, திரும்ப உலகத்தை நோக்கி பார்க்கவில்லை. எந்த உத்தியோகங்களுக்கும் வியாபாரங்களுக்கும் எந்த விதமாகவும் நான் திரும்பவே இல்லை. ஒன்று மட்டும், அவருடைய சுவிசேஷத்தை கையில் எடுத்துக்கொண்டு நடக்கையிலே நடந்தேன், சைக்கிள்ல சென்றேன், பைக்ஸ்ல சென்றேன், பஸ்ஸஸ்ல சென்றேன், ஆட்டோல சென்றேன். இன்றைக்கு தேவன் பல பட்டணங்களுக்கு சென்று பல விதங்களிலே விமானங்கள்ல போகிறோம், ட்ரெயின்ஸ்ல போகின்றோம். எங்க சென்றாலும் ஒரே இலக்கு, எங்க சென்றாலும் ஒரே ஆசை, ஆத்துமாக்களை ஊக்குவிக்க வேண்டும், ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். அதே நோக்கத்தோடு இந்த 53 வருடங்களாக ஊழியம் செய்கின்றேன். 43 வருடங்களாக ஒரு பேனரின் மேலே கல்வரி இவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் என்ற பெயரோடு ஊழியத்தை தொடங்கின போது உங்களில் அநேகருக்கு இந்த ஊழியத்தின் தொடக்கம் தெரியாது. உங்களில் என்னுடைய ரட்சிப்பின் சாட்சி எத்தனை பேருக்கு தெரியுமோ? எனக்கு தெரியாது. இப்பொழுது நான் அதை சொல்லிக்கொண்டும் இருக்க முடியாது. தேவன் அற்புதமா என்னை ரட்சித்தார் என்பது நான் தான் சாட்சி. இத்தனை நாட்கள் விழாமல் ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்க அவருடைய இரட்சிப்பின் சக்தி எவ்வளவு பெரியது என்பது நாம உணர முடியும். அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று கஷ்டங்கள் வந்தாலும், பஞ்சம் வந்தாலும், நெருக்கம் வந்தாலும், சோதனைகள் வழியாய் போக வேண்டியிருந்தாலும், வாடகை வீடுகளிலே இப்பொழுது வரை இருந்து கொண்டு நெருக்கங்களிலே, குறைவுகளிலே ஊழியங்கள் செய்து கொண்டு கிராமங்களிலே, குக்கிராமங்களிலே அநேக கஷ்ட நஷ்டங்களை பொறுத்து கொண்டு பிரயாணங்கள் செய்து சுவிசேஷத்தை அறிவிக்க இன்றைக்கு பெரிய ஆத்தும அறுவடையை அறுக்க தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 4 தலைமுறையினர் 5 தசாப்தங்களாக நான் செய்கிற ஊழியத்தின் மூலம் என் வயதில் இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் அவங்க பிள்ளைகளை உட்கார வைத்து வசனத்தை கேட்க வைப்பது, அவங்களுடைய பிள்ளைகளை அவங்க பிள்ளைங்க இன்றைக்கு வாலிபர்களாக இருந்து தேவ அன்பை அறிவது என்பது உணரும்போது, என்னுடைய பாட்டி என்னை சின்ன வயதுல உட்கார வைத்து கல்வாரி தரிசனம் டிவி நிகழ்ச்சியை என்னை பார்க்க வைப்பாங்க. நாங்க உங்க மேகசின்ஸ் வாசித்து பாஸ்டர்ஸ்களாக இருக்கிறோம் என்று அங்கங்கே சாட்சிகளை கேட்கும்போது, அவங்க எங்க இருக்கிறாங்களோ யாரோ எனக்கு தெரியாவிட்டாலும் தேவ வசனம் வெறுமையாய் திரும்பி வராதென்று, வசனத்தை விதைக்கும் பொழுது அது மனுஷங்க இருதயத்தில் கிரியை செய்யும் என்று நான் நம்புகிறேங்க. சில வாக்குத்தத்தங்களை மாத்திரம் உங்களுக்கு இன்றைக்கு நான் காட்ட விரும்புகிறேன். என்னுடைய ரட்சிப்பின் வாக்குத்தத்தம் எரேமியாவின் புத்தகம் 1வது அதிகாரம். இப்பொழுது அநேகர் கூட இந்த வசனத்தின் மூலம் அழைக்கப்படுகிறாங்க. ஆனால் எனக்கோ தேவன் 1971 தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் இது. இப்பொழுது இல்ல, 71 நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக நான் கட்டளையிட்டேன். ஐயோ ஆண்டவரே, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றேன். நான் பைபிள் காலேஜ் வரும்போது ஒரு டீனேஜர் தான். அங்க பிரசங்கங்களுக்கு ரோடுகள்ல செல்லும்போது நான் பேச முடியாத ஆண்டவரே, அங்க மனுஷங்களை பார்த்தா பயமா இருக்குப்பா. வயது சென்றவங்க எதிரில் உட்கார்ந்தா நான் எப்படி ஒரு சிறுவனா பிரசங்கிப்பது என்று ஆண்டவரை கேட்டால், நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவர்களை எல்லாம் நீ பேச வேண்டும், அவர்களுக்கு பயப்படாதே, உன்னை காக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்த போது, குடிகாரர்கள் நடுவே சென்று, ஸ்லம்ஸ்ல இருக்கிற ரவுடிஸ் நடுவே சென்று, அவங்க அடிக்க வந்தாலும் அவங்க திட்டி துரத்தி விட்டாலும் அந்த இடங்களிலே கண்ணீரோடு ரோட்ல முழங்கால் போட்டு ஜெபித்த போது எழுப்புதல பார்த்தவங்க. குடிகாரர்கள் மாறினாங்க, விபச்சாரிகள் மாறினாங்க, குடும்பங்கள் கட்டப்பட்டது. இன்றைக்கு சென்னையில ஒரு சபை இருக்கிறது என்றால் அது நான் பெற்ற பிள்ளைகள். சுவிசேஷத்தின் மூலம் நான் உங்களை பெற்றேன் என்று சொன்னார் பாருங்க. எவ்வளவு பெரிய உலகம் இருந்தா ஏன் சென்னையிலேயே இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க.
காரணம் கர்த்தர் இங்கே என்னை நாட்டினார். இங்கிருந்து உலகத்தின் கடையாந்தரங்களுக்கும் சாட்சியா இருக்கும்படி தேவன் ஏவுகின்றாருங்க. வாலிப வயதிலே தொடங்கி தேவனுடைய ஆலயத்திலே வாலிப காலத்தில் நுகத்தை சுமப்பது மனிதனுக்கு நல்லதென்று எனக்கு 30 வயது வரும் வரைக்கும் நன்றாக நொறுக்கப்பட்டு சுயநலம் அகம் சிலுவையில் அறையப்பட்டு நான் என்கிற வார்த்தைக்கே இடமில்லாமல் நான் என்னவா இருக்கிறேனோ அவர் கிருபை என்பதை உணர்ந்து அவர் மேலே மாத்திரம் ஒவ்வொரு விஷயத்திலும் ஆதாரப்படுவதற்கு, என்னுடைய உணவு விஷயத்துல, என் வஸ்திரங்கள் விஷயத்துல, என்னை போஷிக்கிற விஷயத்துல எந்த மனிதனையும் உதவி கேட்காமல், யாரையும் கேட்க அவசியம் இல்லாமல், கடன் வாங்காமல் இன்றைக்கு வரைக்கும் தேவனே அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று நிரூபிக்கிறாருங்க. 30 வயதான போது யோசேப்பை சிறையிலிருந்து விடுவித்து எகிப்திலே 2வது ஸ்தானத்துக்கு உயர்த்தினது போல தேவன் என்னை நீலகிரி மலைகளில் ஊழியம் செய்கின்ற என்னை என்னுடைய பெற்றோர் என்னுடைய திருமண விஷயங்களிலே ஏற்ற வயதிலே திருமணமாக வேண்டும் என்று அவர்கள் நியமித்த ஒரு விசுவாசியோடு திருமணம் நடந்தது. திருமணம் ஆன பிறகு நாங்க இருவரும் சேர்ந்து உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே என்று நாங்க ஜெபிப்பது. தேவன் அநேக வாய்ப்புகளை எங்களுக்கு கொடுத்தாலும் கூட அப்பொழுதே எனக்கு 10 வருட ஊழிய அனுபவம் இருந்த போதும், அநேக ஆயிரக்கணக்கான பிரசங்கங்களை செய்திருந்த போதும், சுகப்படுத்துவது, பிசாசுகளை துரத்துவது, அற்புதமான காரியங்கள் மற்றும் அநேக ரட்சிப்புக்குள்ள வருவது என்ற காரியங்கள் நடந்த போதும், எந்த சபையும் இல்லாமல், எந்த அமைப்புகளும் இல்லாமல் திரும்ப தேவ சமூகத்தில் ஜெபித்த போது அவர் காண்பித்தது ஒரு சின்ன குக்கிராமம். பட்டணத்திலிருந்து ஊழியம் செய்தோம், இதுவரைக்கும் கிராமத்துக்கு அனுப்பினாருங்க. சின்ன கிராமம் அது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாடகைக்கு வீடு கூட தராத ஊர் அது. ஒரு பழைய குடிசை, பேய்களின் குடிசை என்பாங்க. அதை எடுத்துக்கொண்டு ஜெபித்து அந்த குடிசையில நானும் என் மனைவியும் திருமணமான 15வது நாள் எங்க ஹனிமூன் அதுதான். கல்வரி இவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் ஊழியத்தை ஆரம்பிக்க நேர்ந்தது. அதற்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயாவின் புத்தகம் 55வது அதிகாரம் 4ஆம் வசனம். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் அவரை ஏற்படுத்தினேன். கிளியரா சொன்னாரு. இதுவரைக்கும் நீ தேவ ஊழியர்களின் தலைமை கீழ் இருந்த, நீ ட்ரைனிங்ல இருந்த, நீ பயிற்சியில இருந்த. இப்பொழுது உன்னை நான் ஜனங்களுக்கு சாட்சியாய் செய்கிறேன், அதிபதியாய் செய்கிறேன், அதிபதியாய் செய்கிறேன், உன்னை ஒரு தலைவனாக செய்கிறேன், ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்துகிறேன். நீ அறியாதிருந்த ஜாதியை ஜனங்களை நீ வரவழைப்பாய். உனக்கு இதுவரைக்கும் தெரிந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் அல்ல, உன்னை அறியாத. ஏனென்றால் அப்ப ரேடியோ இல்ல, வீடியோ இல்ல, டிவி இல்ல. சோ யாருக்கும் என்ன ஆந்திராவில் அப்ப தெரியாது. நான் எங்க ஊழியம் செய்தனோ அங்க மட்டும்தான் தெரியும். இப்போ எங்க யார் செய்தாலும் உலகமெல்லாம் தெரிந்து போகுது இந்த மீடியாவின் மூலம். ஆனால் மறைவா இருந்து அடங்கியிருந்து ஊழியம் செய்கிற கிருபை தேவன் கொடுத்தார். அந்த நேரத்துல நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வருவார்கள். உன் தேவனாகிய கர்த்தர் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வருவார்கள். என்னிடத்துல எப்படி வருவாங்கப்பா? என்னிடத்துல சுகப்படுத்துற வரங்கள் இல்லை, எல்லாம் இல்ல, ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறது இல்ல, அட்டகாசங்கள் செய்கிறது இல்ல. அதுவும் இந்த கிராமத்துல இருந்தால், குடிசையில உட்கார்ந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தால் ஜனங்கள் ஓடோடி ஏன் வர போறாங்க? எனக்கு புரியவே இல்லைங்க, சுத்தமாக புரியல. உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசி ஆக்கினேன் என்றால் எனக்கு புரியலங்க. பாஸ்டர் என்றால் பையெடுத்துக்கொண்டு ஊரெல்லாம் சுற்றுகிற அவங்க என்பதுதான் அந்த காலத்துல. இப்போதான் பாஸ்டர்ஸ்க்கு மதிப்பு வருது. 50 வருஷம் முன்னாடி பாஸ்டர் என்றால் ஒரு மீன் ஜாப் அது.
அவங்க பைய எடுத்துக்கொண்டு வீடு வீடாக பிச்சை எடுப்பாங்க, ஜெபம் செய்து பணம் கெடுத்தா சாப்பிடுவாங்கன்ற எண்ணம் இருந்தது. ஏதோ ஒரு சின்ன குடிசையிலேயோ புல்லின் மேலே உட்கார்ந்து ஆராதனை செய்வாங்க. ஆனாலும் கூட அப்படி இருந்தாலும் தேவனுக்காக வாழ்ந்தா போதும் என்று ஊழியத்திற்கு வந்தால் எத்தனையோ விதத்துல பயன்படுத்தி கொண்டார். இந்த கிராமத்துல உட்கார் வைத்து ஜனங்களுக்கு சாட்சியா செய்கிறேன் என்கிறீர், அதிபதியாய் செய்வேன் என்கிறீர், நான் அறியாத ஜனங்களை அழைப்பேன் என்கிறீர், என்னை அறியாதவர்கள் வருவார்கள் என்கிறீர். எப்படி ஆண்டவரே? 6 மாதங்கள் உபவாசம் இருந்து நானும் என் மனைவியும் கண்ணீரோடு ஜெபித்த போது எங்களுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லைங்க. அற்புதமாய் அந்த 6 மாத கண்ணீர் ஜெபத்திலே கிட்டத்தட்ட அங்கே சுற்றி இருக்கிற 60 கிராமங்களுக்கு போவதற்கு வேவு பார்க்க போவது போல ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று வீதிகளில் சுவிசேஷம் சொல்லிக்கொண்டு தேவன் அநேக வழிகளை திறந்த போது அந்த ஈஸ்ட் வெஸ்ட் கோதாவரி முழுவதுமே ஒரு சுற்று ஒரு முறை சுவிசேஷம் அநேக சர்ச்சஸ்ல, அநேக யூத் மீட்டிங்ஸ்ல, அநேக விதங்களிலே எழுப்புதல் கூட்டங்கள், சின்ன சின்ன மீட்டிங்ஸ் தேவன் பயன்படுத்தினாருங்க. அதற்குள்ளே தேவன் எனக்கு இறங்கி எனக்கு 3 குமாரர்களை அவர் கொடுத்தார். 87வது வருஷம் 3 மகன்கள் பிறந்த பிறகு கிட்டத்தட்ட அந்த 4 வருஷங்கள் அந்த பகுதியில் ஊழியம் செய்த பிறகு திரும்பவும் தேவன் கோ பேக் டு சென்னை, கோ பேக் டு பெத்தேல். எனக்கு புரியவே இல்லைங்க. திரும்ப அங்கே குடும்பத்தோடு சென்று சிட்டியில ஊழியம் எப்படி செய்ய வேண்டும்? இன்னும் விவரங்கள் சொன்னா டைம் போதாது, அனுதின தியானத்தில் இருக்கிறோம் இல்லையா? ஆனால் 125 ரூபாய் வாடகையில் இருந்து எனக்கு 725 ரூபாய் வாடகையில சென்னையில் இருக்க வேண்டும் என்றால் விசுவாசம். அழைத்தவர் நம்பத்தக்கவர். ரேடியோ ஊழியத்தை தொடங்குவதற்கு, டெலிவிஷன் ஊழியத்தை தொடங்குவதற்கு, அதற்கு முன்பு போகாத உதயகிரி டிஸ்ட்ரிக்ட், நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட், சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் இந்த பகுதிகளிலே எழுப்புதல் கூட்டங்களும் கெட்டுகெதர்ஸும் வைக்க அந்த நாட்களிலே தேவன் உதவி செய்தார். அவருடைய எல்லையற்ற கிருபை, அவர் பிளான்ஸ் எவ்வளவு பெரியதென்று ஆலோசித்து திரும்பி பார்த்து யோசித்தால் ஆச்சரியப்படுகிறேங்க. நான் நினைக்கவே இல்லை இந்த நிலையிலே நான் இருப்பேன், இவ்வளவு ஊழியத்தை செய்வேன் என்று. இப்படியாக இன்றைக்கு என் குடும்பத்தோடு கூட ஊழியம் செய்வோம் என்று, என்னுடைய 3 குமாரர்களும் ஊழியம் செய்வார்கள் என்று நான் கற்பனையும் செய்யவில்லை. ஆனால் அற்புத காரியங்களை செய்கிற தேவன், உன் நிமித்தம் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பேன் என்ற தேவன் எவ்வளவு பெரியவர் என்பது மனிதர் என்ன நினைத்தாலும், மனுஷங்க என்ன சிந்தித்தாலும், அவங்க என்ன நினைச்சாலும் எனக்கு ஒரு பிசிறு அளவு கூட அதை குறித்து கவலையே இல்லைங்க. எனக்கு ஊழியம் செய்ய தெரியாது என்கிறவங்களும் இருக்கிறாங்க, நான் மேன்மையான ஊழியத்தை செய்யவில்லை என்று நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இவர் சுயநலவாதி, இவர் பணத்துக்காக ஊழியம் செய்கிறார், இவருக்கு எங்கெந்தோ வருகிறது என்று நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நீங்க என்ன நினைத்தாலும் ஏசாண்டவருக்கு தெரியும் அழைத்தவர் அவர், நீங்க அழைத்து நான் ஊழியத்துக்கு வரவில்லை. ஆகவே அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். 20 வருடங்கள் ரேடியோ ஊழியம், கடந்த 20 வருடங்களாக டெலிவிஷன் ஊழியம் தொடருவதற்கு இன்றைக்கு இந்த சோசியல் மீடியா கடந்த 6 வருடங்களாக ஒரு நாளைக்கு 3-4 முறை சோசியல் மீடியா மூலமாக தேவன் வசனத்தை கொடுக்கும்படியாக பூமியின் கடைசியில் இருக்கிறவங்க வரை வசனத்தை கேட்க ஒரு டெலிவிஷன் புரோகிராம் ஒரு மொழியில தொடங்கி இன்றைக்கு 7 மொழிகளிலே அநேக சேனல்ஸ்ல அனுதினமும் தேவனுடைய வசனம் டெலிவிஷன் மூலம் இன்னும் சோசியல் மீடியா வந்தாலும் தொடருவதற்கு அவருடைய திட்டத்தில் இருக்கு. கிராமங்களை ரீச் பண்ண வேண்டும் என்றால், பெரியவங்களை முதியவங்களை ரீச் பண்ண வசனத்தை சேர்க்க டெலிவிஷன் ஒன்றுதான் வாய்ப்பு என்பது தேவன் மீடியாஸ் மூலமா இன்றைக்கு இந்த ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஊழியத்தில் நீங்களும் பங்கு பெறுகிறவங்களா இருந்தால், நீங்களும் இந்த கல்வாரி ஊழியங்களாலே நேரடியாக அல்லது மறைமுகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் அந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க, ஆண்டவரை துதியுங்க. முக்கியமாக அன்றைக்கு உண்மையா இருந்தால் போதாது, இன்றைக்கு நான் உண்மையா இருக்க வேண்டும். தேவன் உயர்த்தின பிறகு கீழே விழாமல் உடைந்து நொறுங்கி இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். செய்ய வேண்டியது எல்லாம் செய்த பிறகும் கைகளை கட்டிக்கொண்டு செய்ய வேண்டியதையே செய்திருக்கிறோம், அதிசயப்பட இதில் என்ன இருக்கிறது என்று எல்லா கனத்தையும் மகிமையையும் ஆண்டவருக்கே செலுத்துகிறேன். எனக்காகவும் இந்த ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய வருகை மட்டும் தொடங்கிய ஊழியங்கள் எல்லாம் தொடர வேண்டும் என்று, இழைக்காமல் ஓட வேண்டும் என்று, சோராமல் தொடர வேண்டும் என்று
என்னுடைய 74வது வயதில இன்னும் அவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன். என்னை உங்களுடைய ஜெபங்களில் நீங்க நினைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு அழைப்பு இருந்தால் தேவனுக்கு கீழ்ப்படியுங்க. உங்க பிள்ளைகளை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகள் ஒன்றாய் இரண்டாப்பா. நீர் நடத்துகின்ற வழிகள் அற்புதமா இருக்கிறது அப்பா. என்னுடைய வாழ்க்கையிலே நான் உம்மை துதிக்கிறேன் ஐயா. ஒரு ஒன்றுமில்லாதவனா இருந்தபோது என்னை தெரிந்து கொண்டு அழைத்துக் கொண்டு என் பட்சத்தில் உம்முடைய திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டு என்னை அழைத்த தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்தவர்களை எவ்வளவாய் ஆசீர்வதிப்பீரோ, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களை எவ்வளவாய் நீர் ஆசீர்வதித்து எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாய் செய்வீர் என்பதை என் வாழ்க்கையில கண்ணார பார்க்கிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. மரணம் வரை உண்மையா இருப்பதற்கு எனக்கு உதவி செய்யும்படிக்கு இந்த சாட்சியினாலே அநேகர் ஏவுதல் அடைந்து தேவனுடைய அழைப்பு இருக்கிறவர்கள் இன்றைக்கு ஒரு உடன்படிக்கையை செய்ய உமக்கு ஒப்பு கொடுத்து உம்முடைய அற்புத காரியங்களை அவர்கள் வாழ்க்கையிலும் பார்ப்பதற்கு உம்முடைய பரிசுத்த ஆவியின் காரியங்களை செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த சாட்சி உங்களுக்கு சவாலாக இருந்தால், உதவியாக இருந்தால், அந்த விஷயங்களை 8939801234 என்கிற இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. முக்கியமா ஊழியத்துக்கு அழைப்பு இருந்தால் இந்த சாட்சி உங்களுக்கு உற்சாகப்படுத்தி இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை செய்யுங்க. தேவன் கொடுக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அர்ப்பணித்துக் கொண்டு அவ்வளவு பாக்கியவான்களா இருப்பீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியானத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.